Hi everyone, welcome back to Rita's Garden. இன்னைக்கு நான் ஒரு நியூ டாபிக்கோட வந்திருக்கேன். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான டாபிக். எல்லாருக்கும் ரெய்னி சீசன்னா நல்லாவே பிடிக்கும். அதே மாதிரி நம்ம பிளான்ட்ஸுக்கும் ரொம்ப நல்லாவே பிடிக்கும். ஸோ அதுக்காண்டி நான் பிளான்ட்ஸுக்கு என்ன மாதிரி பெனிஃபிட்லாம் ரெயின் வாட்டரில் கிடைக்கும்னு சொல்லி இன்னைக்கு நான் நிறையவே கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா என்னோட நேம் ரீட்டா. இந்த சேனலில் நீங்கள் நிறைய கார்டனிங் டிப்ஸ் எல்லாமே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன என்னோட வீடியோ பார்க்கலன்னா ஐ கார்டில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி வாங்க நம்ம வெயிட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ரெயின் வாட்டரோட பெனிஃபிட் என்னெல்லாம் பார்த்துடலாம். ரெயின் வாட்டரில் நம்ம பிளான்ட்ஸுக்கு தேவைப்படுற நிறைய மினரல்ஸ் அதில் இருக்குது. இந்த மினரல்ஸ்லாம் என்ன பண்ணுன்னா நம்ம பிளான்ட்ஸோட க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாக நம்ம தண்ணி விடுறதை விட ரெயின் வாட்டர் நம்ம பிளான்ட்ஸுக்கு கிடைக்கும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே க்ரோத் இருக்கும். அதனால தான் ரெய்னி சீசனில் நிறையாவே பிளான் பண்ணுங்க நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ என்ன மாதிரி மினரல்ஸ் இருக்குன்னா ஜிங்க், மெக்னீஷியம் ப்ளஸ் நம்ம நைட்ரஜனும் நம்ம பிளான்ட்ஸுக்கு நிறையாவே கிடைக்குது. நைட்ரஜன் நான் நார்மலாகவே சொல்லியிருப்பேன், நம்ம லீஃபி பிளான்ட்ஸ் அதுக்கப்புறம் லீஃப் ஸ்டேஜுக்கு வரக்கூடிய பிளான்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் நைட்ரஜன் கொடுத்தா ரொம்ப நல்லாவே இருக்கும், நல்ல க்ரோத்தும் இருக்கும், ப்ளஸ் நல்ல க்ரீனியாகவும் இருக்கும். செகண்ட் பாயிண்ட் என்னென்னா ரெயின் வாட்டர் மைக்ரோ நியூட்ரியன்ஸு மட்டும் கூட்டலை, மைக்ரோ ஆர்கானிசமும் நிறையாவே இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ நம்ம பிளான்ட்ஸுக்கு இந்த சீசனில் நம்ம ஃபெர்டிலைஸ் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. தேர்ட் பாயிண்ட் ரொம்ப இந்த ரெய்னி சீசனில் நம்ம பிளான்ட்ஸ் ரொம்ப க்ரீனியாகவும் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். இதுக்கு காரணம் என்னென்னா ரெயின் வாட்டர் நம்ம பிளான்ட்ஸுக்கு மேலே இருக்க அந்த டஸ்ட்டை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடும். ஸோ ரிமூவ் பண்ணுறதுனால நம்ம பிளான்ட்ஸோட லீவ்ஸுக்கு நல்லாவே ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ளே ஆகுது. ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னா நீங்கள் ஏதாச்சும் நர்சரியில் போய் இப்போ தான் பிளான்ட் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அந்த பிளான்ட்டை நீங்கள் உடனே ரீபாட் பண்ணலாம். பிகாஸ் இந்த சீசனில் தான் நீங்கள் எல்லா பிளான்ட்ஸுமே ரீபாட் பண்ணலாம். அதே மாதிரி இல்லைன்னா இப்போ நீங்கள் ஒரு சின்ன பாட்லேருந்து பெரிய பாட்டுக்கு மாற்றியும் வைக்கலாம். தேர்ட் என்னென்னா நீங்கள் ப்ரொபகேட் பண்ண பிளான்ட்ஸ், அதாவது வாட்டரில் ப்ரொபகேட் பண்ண பிளான்ட்ஸை சாயிலையும் மாற்றி வைக்கலாம். ஸோ இது கூலாக இருக்கனால உங்கள் பிளான்ட்ஸ் மாற்றும் போது ரொம்ப சஃபர் பண்ணாது. நார்மலாக நம்ம பிளான்ட்ஸ்க்கு கொடுக்குற வாட்டரில் pH லெவல் 8 to 10 வரை இருக்குது. ஆனால் ரெயின் வாட்டரில் 6 to 7 இருக்குது. இதுதான் கரெக்டான ஒரு pH லெவல், பிளான்ட்ஸுக்கு கொடுக்க வேண்டிய லெவல். ஸோ இந்த ரெயின் வாட்டர் நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ பிளான்ட்ஸுக்கு கொடுக்குறோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ பிளான்ட்ஸ் நல்லாவே வளரும். சிக்ஸ்த்து பாயிண்ட் என்னென்னா நார்மல் வாட்டர் விட நம்ம ரெயின் வாட்டரில் நிறையாவே ஆக்சிஜன் இருக்குது. ஸோ நம்ம ரெயின் வாட்டர் பிளான்ட்ஸுக்கு கொடுக்கும்போது ஆக்சிஜன் நல்லா கிடைக்கிறனால நல்லாவே க்ரோத் இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் டிப்ஸ் பார்த்துடலாம். இந்த டிப்ஸ் எதுக்குன்னா ரெயின் வாட்டர் எப்படி யூஸ் பண்ணலான்னு நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா இப்போ ரெயின் சீசனில் நம்ம எப்போவுமே கேக்டஸ், சக்கலண்டை நம்ம விண்டோ கிட்ட வைக்கவே கூடாது. பிகாஸ் கேக்டஸ், சக்கலண்டுக்கு நம்ம எப்போவுமே ஸ்ப்ரிங்கிள் பண்ண மாட்டோம். வாட்டர் எப்போவுமே நம்ம சைடில் தான் விடுவோம். ஸோ அந்த டைமில் நம்ம ரெயின் நம்ம கேக்டஸ், சக்கலண்டுக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகி நம்ம ராட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. செகண்ட் பாயிண்ட் என்னென்னா இப்போ இன்டோர் பிளான்ட்ஸுக்கு நம்ம மோஸ்ட்டாக ரெயின் வாட்டர் கொடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் நீங்கள் ரெயின் வாட்டர் ஸ்டோர் பண்ணி நீங்கள் இன்டோர் பிளான்ட்ஸுக்கு கொடுக்கலாம். ஆர் நீங்கள் இப்போ ஏதாச்சும் மூவ் பண்ணுற மாதிரி பிளேஸில் இருந்துச்சுன்னா அந்த பிளான்ட்ஸை கொஞ்சம் நேரம் நீங்கள் வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு போகலாம். தேர்ட் டிப் என்னென்னா இப்போ நீங்கள் ஏதாச்சும் நியூ பிளான் இல்லைன்னா ரொம்ப குட்டியான பிளான் இல்லாட்டி இப்போ தான் சீட் ஜெர்மினேட் ஆகிருக்குன்னா அந்த பிளான்ட்ஸில் ரொம்ப கேர்ஃபுல்லாக ரெயின் சீசனில் பார்க்கணும். என்னென்னா இப்போ நீங்கள் ரெயின் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப நிறையாவே ரெயின் இருந்துச்சுன்னா அது அந்த குட்டி பிளான்ட்ஸை ரொம்ப ஈஸியாக டேமேஜ் ஆகிரும். சம்டைம்ஸ் அது ராட் ஆகி கூட போயிடும். ஸோ அந்த மாதிரி பிளான்ட்ஸை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னா நீங்கள் ஃபெர்டிலைசர் ரெய்னி சீசனில் கொடுக்கவே வேண்டாம். இன்கேஸ் நீங்கள் ஃபெர்டிலைசர் கொடுத்தா ரெயின் சீசனில் நிறைய மழை வரும். ஸோ அந்த வாட்டர் அந்த ஃபெர்டிலைசரை ரிமூவ் பண்ணிக்கிட்டே போயிடும். ஸோ அது ஒரு கண்டிஷன். இன்னொரு கண்டிஷன் என்னென்னா நீங்கள் ரெயின் வாட்டர் அந்த ஃபெர்டிலைசரை உள்ளே எடுக்கவே எடுக்காது. ஸோ மேலே இருக்கும் போதே அது எப்படியோ எடுத்துகிட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் நீங்கள் ஃபெர்டிலைசர் கொடுக்குறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். ஃபிஃப்த் பாயிண்ட் என்னென்னா நார்மலாக ரெயின் சீசனில் நம்ம பிளான்ட்ஸ் ஈஸியாக ஃபங்கஸுக்கு அஃபெக்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ஃபங்கிசைட் நீங்கள் பண்ணிங்கன்னா பிளான்ட்ஸ் நல்லாவும் இருக்கும், ப்ளஸ் ரெய்னி சீசனில் உங்களுக்கு ஈஸியாகவும் சர்வே ஆகும்.
சிக்ஸ்த் பாயிண்ட் என்னன்னா, நீங்க ஏதாச்சும் நியூ பிளான்ஸ் வாங்கணும்னு நினைச்சிட்டே இருப்பீங்க. எப்போ போலாம் எப்போ போலாம்னு யோசிச்சிட்டே இருப்பீங்க. ஸோ இப்போ போலாம்னா, இந்த டைம்ல நீங்க கரெக்ட்டா போலாம். பிகாஸ் இந்த டைம்ல வந்து உங்களுக்கு நிறையவே நியூ பிளான்ஸ் வந்து ஈஸியா க்ரோ ஆகும். ஃபாஸ்ட் க்ரோத்தும் இருக்கும். ஸோ நிறைய பிளான்ஸ் வந்து டை ஆயிருக்கும். அந்த பிளான்ஸுமே உங்களுக்கு ரீக்ரோத் ஆக நிறையவே சான்ஸ் இருக்கு. என்னோட கார்டன்ல வந்து நிறைய பிளான்ட்ஸ் வந்து நியூவாவே வந்திருக்கு. சில பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து டை ஆகிட்டு ஸோ இப்போதான் வந்து அது திரும்பி வருது. ஸோ இது பார்க்குறது வந்து என்னோட ஜிஜி பிளான். இந்த பிளான்ட்ஸ் வந்து நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன ஒரு க்ரோத்துமே இல்லைன்னு. ஸோ இதில் வந்து நிறைய நிறைய குட்டி குட்டி பட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ எனக்கு நல்லா ஹாப்பியாக இருக்குது. நீங்களும் உங்களுக்கு நிறைய பிளான்ஸ் வாங்கி நிறையவே வளர்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் கார்டனிங்.